So hi friends, welcome to Variety Track. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் யூனிட் 4ல் ரேடியேஷனில் இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன். ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாமா, ஐன்னு சொல்லலாம். இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி. அது வந்து ஒரு ரேஷியோ ஆஃப் எனர்ஜி living a surface in a given direction. ஒரு டைரக்ஷன்லேருந்து ஒரு டைரக்ஷனில் இருக்கிற சர்ஃபேஸ்லேருந்து ஒரு எனர்ஜி லீவ் பண்ணுது பர் யூனிட் சாலிட் ஆங்கிள். அதோடைய பர் யூனிட் சாலிட் ஆங்கிள் பர் யூனிட் ஏரியா ஆஃப் த எமிட்டிங் சர்ஃபேஸ் நார்மல் டு த மீன் டைரக்ஷன் இன் ஸ்பேஸ். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சாலிட் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னு நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுட்டு நம்ம இதுக்கு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாலிட் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a solid angle is defined as a portion of a space inside a sphere. ஒரு ஸ்பியருக்குள்ளார இருக்கிற ஒரு ஸ்பேஸ் enclosed by a conical surface. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் சர்ஃபேஸாக ஒரு ஸ்பியருக்குள்ளார நம்ம பார்க்க போகிறோம். with the vertex of the cone at the center. அதோடைய வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியரோட சென்டரில் இருக்குது. it is measured by the ratio of the spherical surface enclosed by the cone of the sphere of the radius. ஸோ அந்த ஸ்பெரிக்கல் அந்த ஸ்பியருக்குள்ளார இருக்கிற அந்த கோனிக்கல் ஃபார்ம் உடைய ரேடியேஷன் நம்ம மெஷர் பண்ணோம்னா அதுதான் சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. இதோடைய யூனிட் வந்து ஸ்டெர்ரேடியன்ட். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யூனிட் ஸ்டெர்ரேடியன்ட். இது ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது இதோடைய சென்டர் வந்து இதுதான் இதோடைய சென்டர், ரைட்டா? ஸோ இந்த சென்டருக்கு நேராக இதை சப்போஸ் இப்படி கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியும், இப்படி தெரியும், ரைட்டா? இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இப்போது இன்னொரு விஷயத்தையும் இங்கே எடுத்துக்கலாம். ஒரு நார்மல் தோசை இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த தோசையோட சென்டர் இதுவாக இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது பேர் நார்மல் ஆங்கிள் ஆர் பிளேன் ஆங்கிள்னு சொல்லுவோம். அண்ட் இதை சாலிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ரெண்டு ஆங்கிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் நடுவில் இருக்கு இல்லையா, இதிலிருந்து ஒரு ஆர்க் இங்கே எடுக்கிறோம். சும்மா கேம்பஸால் ஒரு ஆர்க் எடுக்கிறோம். அண்ட் இதோடைய ரேடியஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறியா, அந்த ரேடியஸ் ஆர், இது வந்து ரேடியஸ் ஆர்ன்னு சொல்கிறோம். இப்போது இதையும் இந்த போர்ஷன் இங்கே நம்ம ஆர்க் எடுத்தோம்ல, இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இங்கே ஒரு ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதை டீட்டான்னு வச்சுக்கலாம். அந்த டீட்டாங்கிற ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு தோசையை அப்படி பாதியாக நம்ம பீஸாலாம் பார்த்திங்கன்னா நடுவில் கட் பண்ணியிருப்பாங்க. லைக் பீஸா மாதிரி கட் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் கிடைக்கிது இல்லையா, அந்த ஆங்கிள் வந்து பிளேன் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம வந்து ஒரு ஸ்பியர் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படி உள்ளார கட் பண்ணுறோம், ரைட்டா? இதை நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த போர்ஷனில் நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெர்டெக்ஸ் எடுக்கிறோம். அது நடுவில் ஒரு சென்டர் எடுக்கிறோம். இந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்புக்கு, இந்த மாதிரி ஒரு கோன் பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி கோனாக இருக்கும், ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு டைமென்ஷனில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம பாதி இதோட டிஸ்டன்ஸை நம்ம இந்த டிஸ்டன்ஸு ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு இது இந்த மாதிரி இருக்கும், ரைட்டாக ஒரு சின்ன கோன் மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்கும்னா நமக்கு 3Dயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோனாக இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இது ஆர் அப்படின்னா இது ஆர் ஸ்கொயராக இருக்கும், ரைட்டா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா இது ஒரு பங்கு இருக்கிற மாதிரி இது 2 பங்கு இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க.
ஸோ அப்போது இந்த ஆக்சிஸ்லேருந்து நம்ம இங்கே ஒரு கோனிக்கல் ஃபார்மை நம்ம இங்கே எடுக்கும்போது இதுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது இல்லையா, இந்த ஆங்கிளை தான் நம்ம சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறோம். அது கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். ரைட்டா, அதுதான் சொல்கிறாங்க ஸ்பியர் என்க்ளோஸ்ட் பை த கோனிக்கல் சர்ஃபேஸ் வித் வெர்டெக்ஸ். ஸோ இந்த வெர்டெக்ஸ்ன்றது இது, இந்த கோனுடைய வெர்டெக்ஸ் வந்து இதான் அதோடைய வெர்டெக்ஸ். அது வந்து கரெக்டாக ஆக்சிஸில் இருக்குது, இந்த ஸ்பியரோட ஆக்சிஸ் சென்டரில் இருக்குது, சென்டர் ஆஃப் த ஸ்பியர். இட் இஸ் மெஷர்ட் டு த ரேஷியோ ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஸ்பியர் என்க்ளோஸ்ட் பை த கோன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். ஸோ இதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்ன்றா ஸ்கொயராக இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். அண்ட் இதோட யூனிட் வந்து உங்களுக்கு ஸ்டெரேடியன்ட்டில் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். இப்போது இதை வச்சு தான் நம்ம இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராம் வச்சு சொல்கிறேன். கண்டக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம், கண்டக்ஷன் யூனிட்டில். ஸோ இப்போது இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை DA1 வச்சுப்போம். DA1 இந்த சர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ரேடியேஷனை எமிட் பண்ணும். ரைட்டா, ஸோ அந்த ரேடியேஷனை எமிட் பண்ணுறத ஒரு 3 டைரக்ஷனில் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு X, Y, Z அப்படின்னு சொல்லிட்டு 3 டைரக்ஷனில் நம்ம வச்சுக்க போகிறோம். X, Y, Z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைரக்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டைரக்ஷனில் வச்சுக்கிறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோனிக்கல் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அந்த கோனிக்கல் ஃபார்மை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஃபார்மில் அது இருக்குது, கோனிக்கல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்குது இல்லையா இந்த போர்ஷன், இந்த மாதிரி ஒரு இருக்கிறது தான் நம்ம சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறோம். இதை டி ஒமேகான்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்கு டைரெக்டாக பெர்பெண்டிகுலராக எமிட் ஆகுது, டைரெக்டாக பெர்பெண்டிகுலராக எமிட் ஆகுது. அதை எமிட்டர் ரேடியேஷன் சொல்கிறோம். எமிட்டர் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது வந்து என்ன ஆகும், இந்த சர்ஃபேஸில் அந்த ரேடியேஷன் கலெக்ட் ஆகும். ஸோ அதனால் இதை ரேடியேஷன் கலெக்டர்னு சொல்லுவோம். ரேடியேஷன் கலெக்டர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பிளாக் சர்ஃபேஸ் பிளாக் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். பிளாக் சர்ஃபேஸ் இது வந்து இங்கே நமக்கு எமிட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு நடக்குது. ஸோ இதோடைய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும், இந்த ஹோலாக இது வந்து ஒரு ஸ்பியராக நம்ம பார்த்தோம்னா இதோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹெமிஸ்பியருக்கு நம்ம இதை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஸ்பியருக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஹெமிஸ்பியராக நம்ம இப்போது மாற்றிக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஒரு ஹெமிஸ்பியராக மாற்றிக்கிறேன். இப்போது சேம் அதே மாதிரி ஒரு பிளாக் பாடி இங்கே வரைஞ்சிக்கிறேன். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா DA1 சொல்லலாம். இந்த பாடி வந்து இப்போது எமிட் பண்ணுது. பட் நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோம்னா ஒரு ஹெமிஸ்பியராக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வெர்டெக்ஸ்லேருந்து டைரெக்டாக இங்கே எமிட் பண்ணுது. இது எப்படி எடுத்துக்கிறேன். இப்போ ஹெமிஸ்பியர்ன்றதுனால அது ஒரு வெர்டெக்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு ஹெமிஸ்பியர் மட்டும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இது இப்படி வந்திருக்கும். அண்டு இது இப்படி இருந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹெமிஸ்பியர். ஓகேவா. ஸோ அதோடைய சர்ஃபேஸ் இதை வந்து நம்ம
பைன்னு எடுத்துக்கலாம். இந்த சைடை வந்து நம்ம டி பைன்னு எடுத்துக்கலாம். இது நீங்கள் கண்டக்ஷனில் பார்த்துருப்போம். இப்போது இதிலிருந்து நம்ம அந்த ஆங்கிளை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது இங்கேருந்து எமிட் ஆகுது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எமிட் ஆகிறதுனால அது இந்த இடத்துல வச்சுப்போம். அடுத்து இது இந்த இடத்துல எமிட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு கோன் ஃபார்ம்னு மட்டும் கிடையாது, பார்க்குறதுக்கு அந்த கோன் மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் மாதிரியும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இது ஒரு நீங்கள் ஒரு கோனாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரைட், இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சர்ஃபேஸ் தான் நமக்கு எமிட் பண்ண அந்த சர்ஃபேஸ். ரைட்டா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், இதோடைய ரேடியஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இதோடைய ரேடியஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இன்ட்டு சைன் தீட்டாவாக இருக்கும். இந்த இடம் வந்து இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்னஸ். ஸோ ரேடியஸ் இது வந்து ஆர்ன்றதுனால ஆர் இன்ட்டு சைன் தீட்டாவாக இருக்கும். அண்ட் இந்த இடம் இதோடைய தீட்டா நான் தான் உங்களுக்கு சொன்னால உங்களுக்கு வந்து சாலிட் ஆங்கிள், இது வந்து டி தீட்டாவாக இருக்கும், சாலிட் ஆங்கிள் அப்படின்றது. இந்த மிச்சம் இருக்கிறது வந்து நமக்கு என்னவாக இருக்கும்னா தீட்டாவாக இருக்கும். இந்த மிச்சம் இருக்கிறது தீட்டாவாக இருக்கும். அண்ட் இங்கே மிச்சம் இருக்கிறது இந்த ஆங்கிள் வந்து பையாக இருக்கும். அதனால் இது டி பை அப்படின்னு நமக்கு கிடச்சிது. ஸோ இப்போ இதோடைய இது வந்து இதோடைய ரேடியஸ்னால் வர்ற அந்த ஆங்கிள். ஸோ ஆர் இன்ட்டு டி தீட்டாவாக இருக்கும், ஆர் இன்ட்டு டி தீட்டாவாக இருக்கும். ஸோ இது ஆர்னா இந்த தீட்டா ஆர் இன்ட்டு இது சைன் தீட்டான்றதுனால ஆர் இன்ட்டு டி தீட்டாவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் நமக்கு தெரியணும்னா, இந்த டோட்டல் ஆங்கிள் நமக்கு தெரியணும் அப்படின்னா இது வந்து என்னது ஆர் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவாக இருக்கும். ஆர் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவாக இருக்கும் இந்த டோட்டல் போர்ஷன் நமக்கு தெரியணும்னா. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து முதல்ல ஒரு ஹெமிஸ்பியராக நம்ம எடுத்துக்கிற அந்த விஷயம். இப்போது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஏரியா அப்போ என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வந்து DA1னா இது வந்து DA2ன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் இது எமிட் பண்ணுறதுனால DA2ன்னு வச்சுக்கணும். இது வந்து என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ ஆர் டி தீட்டாவும் ஆர் டி தீட்டா இந்த ஏரியாவும் அடுத்தது இதுவும் சேர்ந்தது இன்ட்டு ஆர் சைன் தீட்டா டி தீட்டாவாக இருக்கும். ஸோ அப்போ DA2ன்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா சாரி இது வந்து சைன் தீட்டா டி பை, இந்த ஆங்கிள் இங்கே இருக்கிறதுனால நான் அது கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன் பாருங்கள். சைன் தீட்டா இது வந்து என்னது டி பை. ரைட்டா? சைன் தீட்டா டி பை இது இங்கே இருக்கிறதுனால இந்த ஆங்கிள் பாருங்கள் டி பைன்னு நான் சொன்னேன். ஸோ அப்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி பையாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி பை டி பையாக இருக்கும். ஸோ இது வந்து டி பை டி தீட்டா. ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DA2 இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. DA2 வந்து நமக்கு என்னவாக இருக்கும் ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா ஆர் டி தீட்டா. ஸோ அதனால் ஒரு நிமிஷம், இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி பை. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் மேலக்குள்ளே எழுதிக்கிறேன், இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ DA2 that is equal to r into r ஸ்கொயர் சைன் தீட்டா இந்த டி தீட்டா இங்கே ஒரு டி தீட்டா இருக்குல்ல ஆங்கிள். ஸோ டி தீட்டா இன்ட்டு டி பை. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த DA2 உடைய ஏரியாவாக இருக்கும். இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போகலாம். அண்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாலிட் ஆங்கிளில்
சாலிட் ஆங்கிள், இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த டீட்டா இருக்கு இல்லையா, ஐ மீன் இந்த இடம் சொன்னோம் இல்லையா, அந்த டீட்டா ஆர் இதை வந்து நம்ம டி டீட்டான்னு சொல்லுவோம் அப்படி இல்லையா. ஸோ அந்த சாலிட் ஆங்கிளை நான் என்ன சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளார இருக்கிற அந்த ஆங்கிள் ஏரியா இன்ட்டு அதோடைய ரேடியஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஹெமிஸ்பியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஏரியா டிவைடட் பை அதோடைய ஆர் ஸ்கொயர். ஸோ ஸ்பியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2π ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட்டா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலிட் ஆங்கிளுக்கு டி டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2π ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயராக இருக்கும். ரைட்டா, ஸோ அதை ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 2π தான் கிடைக்கும். ஸோ அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் 2π தான் கிடைக்கும். இது சாலிட் ஆங்கிளுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இன்டென்சிட்டி டைரெக்டாக கண்டுபிடிக்க போகலாம். இன்டென்சிட்டி ஐன்னு கூப்பிடலாம். இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்சிட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டின்றது என்ன சொல்கிறாங்க, டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் எனர்ஜி லிவிங் ஆஃப் த சர்ஃபேஸ். எனர்ஜி அங்கேருந்து வெளியில் போகிறது இன் ஏ கிவன் டைரக்ஷன் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள் பர் யூனிட் ஏரியா ஆஃப் த எமிட்டட் சர்ஃபேஸ் நார்மல் டு த மீன் டைரக்ஷன் டு த சர்ஃபேஸ். ஸோ ஏதோ ஒரு எனர்ஜி இங்கே இருக்காது. டிக்யூ 1 to 2, 1லேருந்து 2க்கு போகுது. ஸோ டிக்யூ 1 to 2 அதோடைய ரேஷியோ என்ன, டிவைடட் பை அதோடைய சாலிட் ஆங்கிள் dA ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். dA ஸ்கொயர்னா ஏரியா, டிஃப்ரென்ஸ் இன் ஏரியா. இங்கே வந்து நம்ம ஹெமிஸ்பியர்ன்றதுனால அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த A2 அப்படின்றதுனால இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஏரியா அப்படின்றதுனால நான் dA2ன்னு போட்டிருக்கேன். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு அதோடைய ஏரியான்றது இந்த இடத்துல நம்ம எதை சொல்ல வரோம், இந்த இடத்துல அதாவது அதோடைய இது எவ்வளோ dA1லேருந்து இங்கே எவ்வளோ எமிட் பண்ணுது, இந்த dA2க்கு தான் அது எமிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்லலாம், இந்த போர்ஷன் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்க் சைன் டீட்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், dA1லேருந்து வர்றதுனால dA1 காஸ் டீட்டான்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இதை நம்ம என்னென்னு பண்ணிடலாம், பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த இடத்துல dA1 காஸ் டீட்டா அப்படின்னு மாற்றிடலாம். இதை dA1 காஸ் டீட்டா அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ இதுதான் இதோட இன்டென்சிட்டி. இதுதான் நம்ம அங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்குறோம். இப்போது இதோடைய வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ I is equal to dq 1 to 2 dA1 cos theta into, ஸோ இதை தான் நீங்கள் பார்க்கணும். dA2 ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே அங்கே போட்டிருக்கோம். தட் இஸ் ஆர் ஸ்கொயர் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம இங்கே போட்டோம். dA2 ஓட வேல்யூ இங்கே போட்டிருக்கோம். ஆர் ஸ்கொயர் சைன் டீட்டா டி டீட்டா டிபை. ஸோ அதை நம்ம இங்கே போட்டுடலாம். ஆர் ஸ்கொயர் சைன் டீட்டா டி டீட்டா டி பை அப்படின்னு போட்டிருக்கோம். அது இங்கே டிவைடட் பை இங்கே வந்து ஒரு ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா Q1 to 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q1 to 2 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்தாண்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Qவோடைய ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். dQ1 to 2 that is equal to intensity I into d of A1 cos theta into sin theta d pi அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா, sin theta d pi இருக்கும். இப்போ வந்து ஹெமிஸ்பியர்ன்றதுனால இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். அதை இன்டெகிரேட் எதை பொறுத்து பண்ணோம்னா Q இன்டெகிரேட்டிங் போத் சைடு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஹெமிஸ்பியர்ன்றதுனால அதோட டோட்டல் ரேடியேஷன் கண்டுபிடிக்கின்றதுனால அதை Qவை பொறுத்து நம்ம பண்ணலாம். ஸோ அப்போது ஹெமிஸ்பியருக்கு Qவை பொறுத்து ஹெமிஸ்பியருக்கு லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த லிமிட் வந்து பார்த்திங்கன்னா Q is equal to இதுக்கு I into dA1 இதெல்லாம் கான்ஸ்டன்ட், அதனால எடுத்துக்கிறேன். டீட்டா வந்து பார்த்திங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு 0 to டீட்டா வந்து எது வரைக்கும் சொல்லலாம் π/2. நம்ம இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 90 தான் எடுத்திருப்போம், அதனால் π/2ன்னு போட்டிருக்கேன். அடுத்தது பையோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஹெமிஸ்பியர் அப்படின்றதுனால 0 to π ஈக்குவல் டு 0 to π ஈக்குவல் டு 0 to π ஈக்குவல் டு 2π வரைக்கும்
நம்ம எடுக்கணும். 2π வரைக்கும் நம்ம எடுக்கணும். ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது? sin θ cos θ d θ dπ. sin θ cos θ dA sin θ, இந்த இடத்துல ஒரு d θ விட்டேன்னு நினைக்கிறேன். sin θ d θ dπ. ரைட்டா? ஸோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ அப்போ sin θ cos θ d θ dπ நமக்கு கிடைக்கும். இதை நம்ம லிமிட் எல்லாம் உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த பை வந்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த பையில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 2π நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ 2π intensity into dA1 theta equal to 0 and theta equal to pi divided by 2 sin theta cos theta ன்னு கிடைக்கும். sin theta cos theta d theta ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2π மட்டும் நம்ம உள்ளார எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ I dA1 theta is equal to 0 to theta is equal to pi by 2. அப்போ 2π sin theta cos theta d theta ன்னு கிடைக்கும். இந்த 2π sin theta cos theta வை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா q equal to that is q equal to I into dA1 into sin theta 2π sin theta cos theta d theta வை நம்ம எப்படி எழுதலாம்னா ஐ மீன் இல்லைனா 2π sin theta cos theta வை நம்ம எப்படி எழுதலாம்னா theta equal to 0 to theta equal to pi by 2. இது வந்து sin 2 theta ன்னு எழுதலாம். 2π sin theta cos theta sin 2 theta ன்னு எழுதலாம். d theta அப்படின்றது அதை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த d theta கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இந்த pi by 2 உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணோன்னா q equal to I into dA1 into dA1 into அந்த sin theta sin 2 thetaவில் pi by 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ I pi into ஒரு சாரி உள்ளார sin 2 thetaவில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் sin 2 thetaவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா pi மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ pi அந்த pi மட்டும் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இன்ட்டு pi அந்த pi மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ q equal to I into pi into dA1 dA1. அடுத்தது q நம்ம வேறு மாதிரி எழுதலாம். q நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். q equal to E into dA1 இப்படியும் நம்ம எழுதலாம். எமிசிவிட்டியை பொறுத்து E into dA1 அதோடைய ஏரியா அப்படின்னும் எழுதலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் E dA1 is equal to I into pi into dA1 அப்படின்னு எழுதலாம். pi into dA1 எழுதலாம். இப்போ இதிலிருந்து dA1ஐயும் dA1ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா E equal to I into pi ன்னு எழுதலாம். இதில் intensity is equal to E divided by pi ன்னு எழுதலாம். E divided by pi ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து இன்டென்சிட்டியோடைய அந்த ஃபார்முலா. அதாவது டோட்டல் எமிசிவ் பவர் ஆஃப் ஏ டிவிசர் பவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை டைம்ஸ். அதாவது இன்டென்சிட்டி வந்து எமிசிவ் பவர் டிவைடட் பை பை டைம்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.